7 மெதுவாக, மிக மெதுவாக. என்னை பொறுத்தவரை எல்லா உயிர்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அங்கே பசும்புல்லும் பைன் மரமும் ஒரே உயரமாக இருக்கின்றன என்று கருதப்படுகிறது. அதாவது அந்த ரத்தை கூட மெதுவாக நடந்து சென்றால் அது நிச்சயம் மலையின் உச்சிக்கு செல்ல முடியும், தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதை அந்த கவிதையில் அவர் தெரிவிக்கிறார். பூசன் என்பவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். கோடைக்கால நதி எவ்வளவு இதமாக இருக்கிறது கடற்கையில், கையில் செருப்புட. கோடைக்காலத்தில் நதி வற்றி போயிருக்கும், தண்ணீர் மெதுவாக ஆழமின்றி ஓடும். அதை செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு கடக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பூசன் எழுதுகிறார். அதன் பொருள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி இருக்கிறது. நிரம்பி ஓடுகிற ஓடையில் மட்டுமல்ல, வற்றி ஓடுகிற ஓடையிலும் ஒரு மகிழ்ச்சியும் சுகமும் இருக்கவே செய்கிறது. எதையும் நிதானமாக ஆழ்ந்து பார்க்கிற போது அது ஓர் சுகம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த கவிதை குறிப்பிடுகிறது. என்னை பொறுத்தவரை எதையும் நிதானமாக ரசித்து செய்ய வேண்டும். ஒரு தேநீரை பருகுகிற போது கூட ஒவ்வொரு துளியாக ரசித்து பருக வேண்டும். Zen and the Art of Tea Ceremony என்கிற ஒரு புத்தகமே உண்டு. அங்கே நீங்கள் கால்களை எல்லாம் கழுவிக்கொண்டு சின்ன மூங்கில் குடிலுக்குள் இருக்கின்ற அந்த தியான அறைக்குள் செல்ல வேண்டும். தேநீரை எடுத்து அமைதியாக துளி துளியாக பருக வேண்டும். இதுவும் ஒரு தியானம் தான். திச் நாட் ஹான் என்கிற வியட்நாமிய துறவியின் ஆசிரமத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் சோம்பல் தினங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சோம்பல் தினம் என்பதால் தான் இங்கே கூட்டம். அந்த சோம்பல் தினத்தில் அனைவரும் நிதானமாக சாப்பிடுவார். ஒரு தோசையை சாப்பிட வேண்டும் என்றால் அரை மணி நேரம் ரசித்து சாப்பிடுவார். மெதுவாக நடப்பார். ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் விழிப்புணர்வோடு மேற்கொள்ளுவார். புத்தர் கூட நடை தியானம் என்று கூறுகிறார். நீங்கள் விழிப்புணர்வுடன் நடந்தால் உங்கள் நடை கூட தியானமாகிறது. ஒவ்வொரு அடியுமே உங்களை விழிப்புணர்வை நோக்கி அழைத்து செல்லும் என்பதுதான் அந்த கவிதை. இப்படி மகத்தான பின்புலம் கொண்ட அந்த ஹைக்கூ கவிதைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு ஆகாயத்தில் அந்த புறம் என்கிற அந்த நூலை எழுதியிருக்கிறார். புறம் சரியா, புறம் சரியா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாம் நகர்ப்புறம் என்று வள்ளினராவை பயன்படுத்தி எழுதுகிறோம். நகர்ப்புறம் என்றால் அது வெளியே இருக்கிறது என்று பொருள். புறநானூறு என்றால் அது எல்லோருக்கும் தெரிந்த பகுதி, வெளியே இருப்பது. அகநானூறு என்றால் உள்ளே இருப்பது. நகர்ப்புறம் வேறு, புறநகர் வேறு. அப்படி என்றால் அதற்கு இடையினராக வர வேண்டுமே தவிர வள்ளினரா வரக்கூடாது. புறம் பேசுவது என்றால் வெளியே பேசுவது, உள்ளே பேசுவது அல்ல. எனவே நகர்ப்புறம் என்றால் நாம் இடையினராவைத்தான் பயன்படுத்த வேண்டும். நகர்ப்புறத்திற்கு வல்லினத்தை பயன்படுத்தினால் அந்த நகருக்கு வெளியே என்கின்ற பொருளை பெற்றுவிடும். ஆகாயத்தில் அந்த புறத்தில் அவர் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார். தேன் சுவையானதுதான், ஆனால் தேனீக்கள் தான் பகையானது என்கிற ஒரு கவிதை. நாம் தேனீக்களை பகைமையாக கருதக்கூடிய மனப்பான்மை அந்த தேனை அபகரிக்கிற போது ஏற்படுகிறது. எவ்வளவு மனிதர்கள் திருடினாலும் தேனீக்கள் திரட்டுவதை நிறுத்துவதே இல்லை என்பதுதான் தேனீக்களுடைய பண்பாடு. தேனீக்கள் ஒரு சமூக வாழ்வை வாழ்கின்றன. அதிலே சாரண தேனீகள் என்பவை இருக்கின்றன. அவை சென்று எங்கே பூக்கள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து வந்து சொல்கின்றன. வந்து ஒரு நடனத்தை ஆட, எந்த திசையில் பூக்கள் இருக்கின்றன என்று உடலை வளைத்து வளைத்து காண்பிக்கும். அருகில் இருந்தால் வேகமாக வளைக்கும், தூரமாக இருந்தால் மெதுவாக வளைக்கும். இந்த தேனீக்களின் நடனத்தை கண்டுபிடித்தவர் கார்ல் ஒன் ஃபிஷ் என்பவர். அவருக்கு இதற்காக நோபல் பரிசு கிடைத்தது. சாரணி தேனீக்கள் கொண்டு வந்து கொடுத்தவுடன் அவற்றை தேடி போகின்ற தேனீக்கள் இருக்கின்றன. அவை சேகரிக்கின்ற தேனீக்கள். அந்த கூட்டை பாதுகாப்பவை சிப்பாய் தேனீக்கள். அவைதான் வேறு யாராவது வந்து திருடாமல் இருக்க கண்காணிக்கின்றன. இப்படி தொழிலை பிரித்து அவை வாழ்வதைத்தான் ஷேக்ஸ்பியர் 5ஆம் ஹென்ரியிலே ஒரு அடிக்கமைப்பு நிர்வாகம் என்று குறிப்பிடுகிறார். 5ஆம் ஹென்ரியில் அதை அவர் தெளிவாக
குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சிப்பாய் தேனீக்கள் தான் யாராவது அந்த தேனை அபகரிக்க சென்றால் கொட்டுகின்றனர். கொட்டுகிற தேனீக்கள் கொடுக்கு வெளியே வந்து உயிரையே இழக்கின்றன. கூட்டை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுப்பவைதான் சிப்பாய் தேனீக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவிதையிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. நாம் தேனை ரசிக்கிறோம், தேனீக்களை வெறுக்கிறோம். எளிய மனிதர்களுடைய உழைப்பை அபகரித்துக் கொள்கிறோம், அவர்களை வெளியேயே வைத்திருக்கிறோம். அவர்கள் கட்டிய இடங்களில் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்கள் கட்டிய வீடுகளில் தான் இருக்கிறோம், ஆனால் அவர்களை முற்றங்களில் அனுமதிப்பதற்கு நாம் தயங்குகிறோம். அவர்கள் கட்டிய கோயில்கள் தான் அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்கின்ற கருத்து இந்த ஹைக்கூ கவிதையை மறைமுகமாக இருக்கிறது. காசிக்கு சென்றார், கர்மம் தொலையவில்லை, ஆனால் கைப்பை தொலைந்து விட்டது என்று ஒரு கவிதை. இன்னொரு கவிதை, எரிகிறது கொடும்பாவி, எரிக்கிறான் ஒரு அப்பாவி. பல நேரங்களில் அப்பாவிகள் தான் இப்படிப்பட்ட செயலை செய்து சிக்கிக் கொள்கிறார். டாக்டிக்கல் சூசைட் என்கிற ஒரு தற்கொலை முறை உண்டு. நிறைய பேர் பார்க்கிற போது, அவர்கள் உற்சாகப்படுத்துகிற போது, நாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை தோன்றும் என்பதை ஜப்பானிலே இருக்கிற அந்த தற்கொலை முறைகளை பற்றி ஆய்வு செய்த ஒருவர் என்சைக்ளோபீடியா ஆஃப் சூசைட் என்கிற ஒரு புத்தகத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே மற்றவர்கள் உற்சாகப்படுத்துகிற போது நாம் ஒரு செயலை அவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்வோம். அப்படித்தான் இந்த கொடும்பாவியை எரிப்பது நிகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகளுக்கு இணையாக அதில் ஒரு கவிதையை பார்த்தேன். விடுகிற நிலாவை தாங்கிக் கொள்கிறது குலம் என்பதுதான். எத்தனை நீர்நிலைகள் இருந்தாலும் சரி, அத்தனை நீர்நிலைகளிலும் அந்த நிலா பிரதிபலிக்கிறது. பிரதிபலிப்பது வேறு, போலச் செய்வது வேறு. பிரதிபலிப்பது என்பது தானாக நிகழ்வது. எத்தனை நீர்நிலைகள் இருந்தாலும் அத்தனை நீர்நிலைகளிலும் அது பிரதிபலிக்கும். அதை போல ஒரு மகத்தான ஆசான் தன்னுடைய சீடர்கள் செயல்களை எல்லாம் பிரதிபலிக்க வேண்டுமே தவிர அவர்களை போல செய்ய தூண்டக்கூடாது என்கிற கருத்து இருக்கிறார். இன்னொரு கவிதை, பாம்புகளுக்கு காதில்லை என்று யார் சொன்னது, தவளைகளை கேட்டு பாருங்கள் என்று ஒரு கவிதை. தவளைகள் கத்துவது என்பது ஏதோ பொழுதுபோக்குக்காக அல்ல. ஆண் தவளைகள் தான் கத்தும். எப்போதுமே பெண்களுக்காக கத்துபவர்களும் ஓடுபவர்களும் ஆண்களாகவே இருக்கிறார்கள். பெண்கள் அமைதியாகவே இருந்து சாதித்துக் கொள்கிறார். அப்படி ஆண் தவளைகள் கத்துவது பெண் தவளைகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்காகத்தான் என்று ஹிஸ்டரி ஆஃப் சென்சஸ் என்கிற அந்த புத்தகத்தில் டயன் அக்கர்மன் குறிப்பிடுகிறார். அதிலும் சில தவளைகள் வெகு தூரம் கேட்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக பாதி பொந்தில் தண்ணீர் இருக்கிற மரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதில் உள்ளே போய் வேகமாக கத்தும். அது வெகு தூரம் கேட்கும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் அந்த நுணர்கள் கத்துகின்றன என்பது ஓர் அறிஞர் பார்வை. இப்படி ஆகாயத்தில் அந்தப்புறம் என்கின்ற அந்த கவிதை நூலில் சிறந்த கவிதைகளை எழுதியிருக்கின்றவர் வெட்கப்படும் நெற்கதிர் என்கின்ற இரண்டாவது ஹைக்கூ தொகுப்பையும் இன்று வெளியிடுவதற்கு கொண்டு வந்து நாம் வெளியிட்டு விட்டோம். வெட்கப்படுகின்ற நெற்கதிர் என்பதற்கு ஒரு தலைப்பு கவிதையாக ஒன்றை எழுதியிருக்கிறார். வெட்கமுடன் குனிகிறது நெற்கதிர், வரப்பில் கோவணம் மாற்றுகிறார் விவசாயி என்பதுதான் அந்த கவிதை. இதிலே முக்கியமானது என்னவென்றால், இதன் அணிந்துரையிலே பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம் பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவமடைந்த மங்கை போல நாணம் என்ன சொல்லம்மா என்கிற அந்த பழனி படத்தில் வருகிற பாட்டை மேற்கோள் காட்டுகிறார். நெல் ஏன் தலைமுடிகிறது என்பதற்கு கவிஞர் மதியழகன் அவர்கள் அடுக்கடுக்கான காரணங்களை சீவக சிந்தாமணியில் இருந்தெல்லாம் குறிப்பிட்டார். ஒரு கவிதை போட்டி வைத்தார். இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக அதில் முகம் பார்த்ததோடு மாற்றுவார். இதற்கு என்ன எழுதலாம் என்று கவிஞர்கள் எல்லாம் சிந்தித்த போது ஒரு சிறுவன் படைத்தவனை பார்த்து நாடி சிவந்தது நீர் என்று எழுதினார். எனவே படைத்தவனை பார்த்து நாணுவது இயல்பு.
அந்த நெற்கதிர் தினமும் தன்னை பார்த்து நேசிக்கின்ற அந்த விவசாயியை காதலிக்க தொடங்கிவிடுகிறது. எனவே அவன் கோவணம் மாற்றுகிற போது அது நாணத்துடன் தன்னுடைய தலையை குனிந்து கொள்கிறது என்கின்ற பொருளில்தான் அந்த கவிதையை நான் பார்த்தேன். தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை நாம் எல்லாவற்றுக்கும் உயிர் இருப்பதாக கருதுபவர்கள். அதனால்தான் விளையாட ஆயோடு வெண்மணல் அழுந்தி என்கிற அந்த பாடலில் நும்மினும் சிறந்தது நுவ்வை என்று அன்னை கூறினால் உன்னை அது நிலனே என்று சொல்லிவிட்டு அம்மனானது நும்மோடு நகையே என்று நற்றிணையில் 172வது பாடலில் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ் மரபே உயிர்கள் இருப்பதாக பயிர்களை கருதுவது பண்பாக இருக்கிறது. எனவே அந்த கவிதை மிக நேர்த்தியாக வெளிவந்திருக்கிறது. இன்னொரு கவிதை விழுந்தாலும் கலகலவென சிரிக்கிறது நீர்வீழ்ச்சி என்று எழுதியிருக்கிறார். இந்த நூலின் அணிந்துரையில் முருகேச பாண்டியன் அதை நீர்வீழ்ச்சி என்று குறிப்பிடாமல் அருவி என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் அவர்களுக்கு சொல்லில்லாததால் அதை அவ்வாறு கூறுகிறார். தமிழிலே அருவி என்கின்ற அழகான சொல் இருக்கிற போது எதற்கு ஆங்கிலத்து சொல்லான வாட்டர் ஃபால்ஸை நாம் தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும். தமிழில் அருவி என்பது இருக்கிறதே நீர்வீழ்ச்சி என்று சொல்கிறார்களே என்று கவிஞர் விக்ரமாதித்தான் விசனப்படுவது. எனவே நீங்கள் அடுத்த பதிப்பில் கலகலவென சிரிக்கிறது என்று சொல்லுகிற போது நீர்வீழ்ச்சிக்கு பதிலாக அருவியே பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த தமிழ் குருவியின் ஆசை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் ஊரில் இன்னும் இருக்கிறது இறந்த ஏரியின் பெயர் என்பது. பல ஏரிகள் இறந்து போகின்றன, அவற்றில் கட்டடங்கள் வந்து விடுகின்றன. ஆனால் ஏரியின் பெயர்கள் இப்போதும் இருக்கின்றன. மதுரையில் நமது மாவட்ட ஆட்சியராக திரு சம்பத் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். மதுரையில் சொக்கி குளம், ஊமச்சி குளம், தல்லாகுளம் என்று குளத்தின் பெயர்கள் இருக்கின்றன, குளங்கள் தான் இல்லை. எனவே அதை சுட்டி காட்டுகிற வகையில் இந்த கவிதை இடம்பெற்றிருப்பதாக நான் கருதுகிறேன். இன்னொரு கவிதை பிணந்தின்னி கழுகு நெருங்கி வருகிறது அஞ்சுகிறது அகதி குழந்தை என்பது. இந்த கவிதையை படித்த போது கென்யாவிலே ஏற்பட்ட ஒரு மாபெரும் பஞ்சம் என் நினைவுக்கு வந்தது. பச்சிலம் குழந்தை ஒன்று பஞ்சத்தில் அடிபட்டு எலும்பும் தோலுமாக இருக்கிறது. எப்போது வேண்டுமானால் உயிர் போய்விடும் என்கிற நிலைமை. அந்த குழந்தைக்கு அருகில் அது இறந்தால் சாப்பிடலாம் என்று ஒரு பிணந்தின்னி கழுகு காத்துக் கொண்டிருக்கிறது. பிணந்தின்னி கழுகுகள் ஒன்றும் மோசமானவை அல்ல. அதனால்தான் ரோமாபுரியை இனம் கண்ட போது ரோமஸும் பிணந்தின்னி கழுகுகள் வட்டமிடுவதை பார்த்து எல்லையை அறிவித்தார்கள் என்று கூறப்படுகிறது. பிணந்தின்னி கழுகுகள் மகத்தானவை என்று கூட கூறப்படுவதற்கு காரணம் உயிரோடு இருக்கின்ற எதையும் அவை கொத்தி தின்பதே இல்லை. இறந்ததைத்தான் அப்புறப்படுத்துகின்ற பணியை அவை செய்கின்றன. ஆனாலும் டைக்ளோபெனாக் என்கின்ற மனிதர்கள் மூழ்கிற மருந்து அவற்றின் இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் பிணத்தை தின்கின்ற கழுகுகள் கூட இறந்து போகின்றன. நேபாளத்திலே இப்படி பிணந்தின் கழுகுகளுக்காக ஒரு உணவகமே இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த பிணந்தண்ணி கிழகு இந்த குழந்தை எப்போது இறக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. இதை புகைப்படமாக ஒருவர் எடுத்தார், கெவின் கார்ட்டர் என்பவர். அதற்காக அவருக்கு புலிட்சர் பரிசு கிடைத்தது. ஆனால் அவர் அந்த வறுமையெல்லாம் பார்த்துவிட்டு நாம் அந்த குழந்தை காப்பாற்றாமல் விட்டுவிட்டோமே என்கின்ற குற்ற உணர்வில் தற்கொலை செய்து கொண்டார் என்பது முக்கியம். எனக்கு அந்த கவிதையை பார்த்த போது அதுதான் நினைவுக்கு வந்தது. முதலாக தராசில் எடையை பார்த்ததும் துள்ளி குதித்தது விரால் மீன் என்கிற ஒரு கவிதை. விரால் மீனை தராசில் வைத்தால் அது துள்ளத்தான் தெரியும். ஏனென்றால் அவற்றின் எடை அவற்றுக்கு பொருட்டல்ல, மனிதர்களுக்கு தான் பொருட்டாக இருக்கிறது என்கிற முறையில் எழுதியிருக்கிறார். இன்னொரு கவிதை மருதாணியை கழுவினால் உள்ளங்கையில் பூத்தது செந்தூர பூ என்ற. மருதாணியை கழுவுகிற போது கைகளிலே ஏற்படுகின்ற அந்த சிவப்பாக படிகின்ற அந்த படிவத்தை அவர் செந்தூர பூ என்று நேர்த்தியாக குறிப்பிட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
இன்னொரு கவிதை, அதிலே அவர் வளைந்து முத்தமிட வைக்கிறது காற்றை நாணமுடன் மலர்கள் என்று ஒரு கவிதை எழுதுகிறார். அவர் 3 கவிதைகளில் நாணத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஒன்று நெற்கதிகளின் நாணம், இன்னொன்று மலர்களின் நாணம், பின்னால் வரப்போகிறது நெருப்பின் நாணம். இப்படி 3 நாணத்தை பற்றி அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். காக்கை கூடு அவ்வப்போது வந்து போகிறது தாய் குயில் என்கிற ஒரு கவிதை. இதே தொடர்பாக இன்னொரு கவிதை, கருப்பு இனம் கருப்பு இனத்தை ஏமாற்றுகிறது குயில் வம்சம் என்று. நாம் குயில் எவ்வாறு முட்டையிடுகிறது என்பதை உயிரியல் ரீதியாக உற்று பார்த்தால் அதிலே ஒரு சுவை இருக்கிறது. பெண் காகம் முட்டைகளை எல்லாம் அடைகாத்துக் கொண்டிருக்கிற போது ஆண் குயில் அங்கே வந்து அந்த பெண் காகத்தோடு சண்டையிடுவதற்காக அழைத்து செல்லும். அதை துரத்தி கொண்டு பெண் குயில் போகிற போது, பெண் காகம் போகிற போது அந்த பெண் குயில் அதிலே தன்னுடைய முட்டையை இட்டுவிடும். ஆனால் அங்கே வருகிற பெண் காகமோ அது தன்னுடைய முட்டைதான் என்று நினைத்துக் கொண்டு தன்னுடைய முட்டைகளோடு குயிலுடைய முட்டையும் அடைகாக்கும். குயில் குஞ்சுகள் சீக்கிரம் வந்து அந்த காகத்து முட்டைகளை எல்லாம் தள்ளி உடைத்து விடும். அப்போது அந்த பெண் காகத்திற்கு இது தன்னுடைய குஞ்சு இல்லை என்று தெரியும். ஆனால் அடைகாத்த காரணத்தால் மற்ற காகங்களின் கண்களில் படாமல் அதை காப்பாற்றும். அதனால்தான் காக்கைக்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சு என்கிற பழக்கம். கருப்பு இனம் கருப்பு இனத்தை ஏமாற்றுகிறது குயில் வம்சம் என்றால் இப்படி காகங்கள் காப்பாற்றுகிற காரணத்தால் தான் குயிலின் பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கணும். சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, காக்கக கிருஷ்ணக பிகக கிருஷ்ணக கியோ வேதக பிகக காக்கயோகக வசந்த சபையே பிராப்தே. காக்கக காக்கக பிகக பிகக. காகமும் கருப்பு உயிரும் கருப்பு, இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? வசந்த காலம் வருகிற போது காகம் கரைகிறது, குயில் கூவுகிறது என்பதுதான். எனவே இந்த கவிதையை பார்க்கிற போது எனக்கு அந்த சமஸ்கிருத ஸ்லோகம் தான் நினைவுக்கு வந்தது. ஆரஞ்சு பழ விதை விழுங்கியது குழந்தை, மனத்திற்குள் முளைக்கிறது மரம் என்று ஒரு கவிதை. சின்ன வயதிலே நாம் அனைவருமே தப்பி தவறி போய் ஆரஞ்சு பழத்தின் விதையை விழுங்கிவிட்டால் உள்ளே சென்று அது மரமாக முளைக்குமோ என்று விடிய விடிய நினைத்து தூங்காமல் இருப்பது உண்டு. எல்லோருக்குமே அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பின்னால் நாம் எல்லாம் பழம் தின்று கொட்டை போட்ட பல பேரில் ஒருவராக மாறி போகிறோம் என்பதும் உண்மை. அதை போலவே இன்னொரு நேர்த்தியான கவிதை அவர் எழுதியிருக்கிறார். அது சுவாரஸ்யமானது. அதிலே அவர் சொல்லுகிறார், வருடந்தோறும் வீட்டை மாற்றுகிறார் வாஸ்து ஜோதிடர் என்று எழுதியிருக்கிறார். எனவே அவருக்கே சரியாக வாஸ்து பார்க்க தெரியவில்லை, ஆண்டுதோறும் மாற்றுகிறார் என்று எழுதுகிறார். கொஞ்ச நாள் போனால் நம் முகத்திற்கு எப்படி சிலைத்திருத்துவது என்பதை கூட வாஸ்துவின்படி செய்தால் ஆச்சரியப்படுவது இல்லை என்பதுதான் அதில் குறிப்பாக இருக்கிறது. இன்னொரு கவிதை, பசியுடன் செருப்பு தொழிலாளி. பக்கத்தில் சென்று அருகிறது புது செருப்பு. எனக்கு மேத்தா அவருடைய செருப்புடன் பேட்டி என்கிற ஒரு கவிதை தான் நினைவுக்கு வந்தது. அடிக்கடி அருந்து போய்விடுகிறீர்களே என்று செருப்பை பேட்டி கேட்கிற போது, அப்போது வீதியிலே இருக்கிற உங்களில் ஒருவர் எங்களை தன் பசிக்கு பயன்படுத்திக் கொள்கிறார் என்று எழுதியிருப்பார். மிக நேர்த்தியான கவிதை. இன்னொரு கவிதை எழுதியிருக்கிறார், அதுவும் நேர்த்தியான கவிதை. அதில் அவர் சொல்லுகிறார், கச்சேரி அருமை கைத்தட்ட வைக்கிறது கொசு என்று. கொசுவை அடிப்பதற்காக கைத்தட்டுகிறார்கள், கச்சேரிக்காக அவர்கள் செய்யவில்லை என்று எழுதியிருப்பார். இன்னொரு கவிதை, பாட்டி இறந்தனர் உடன்கட்டை ஏறினார்கள் அவள் சொன்ன கதை மாதிரி. ஒரு காலத்தில் பாட்டிகளும் தாத்தாக்களும் பேரன்களுக்கு கதைகளை சொல்வார்கள். கதைகளை கேட்டு வளர்வது இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைமுறை, கீழே இருக்கிற தலைமுறையும் தான். ஏனென்றால் இங்கே இளைஞர்களாக இருப்பவர் அவருடைய மகள்கள் தான் என்று நினைக்கிறேன். எனவே
அப்படி கதைகளை சொல்லி நம்மை வளர்த்தார்கள். கதைகளை கேட்டு கேட்டு காட்சிப்படுத்தி வளர்ந்தவர்கள் தான். அப்படி தாத்தாவும் பாட்டியும் இறந்து போகிற போது நாம் உண்மையிலேயே அவர்கள் சொன்ன கதை மாந்தர்களையும் சேர்த்துத்தான் புதைத்து விடுகிறோம், எரித்து விடுகிறோம் என்கிற அற்புதமான கவிதையை எழுதியிருக்கிறார். இன்னொரு கவிதை, அதில் விஷம் உள்ளது நல்ல பாம்பு, விஷமற்றது என்ன பாம்பு, பேர் வைத்தது எந்த பாம்பு என்று எழுதுகிறார். நல்ல பாம்பு என்று விஷமுள்ள பாம்பை ஏன் கூறுகிறார்கள் என்றால், தியோடர் பாஸ்கர் இதற்கு கையில் இருக்கும் பூமி என்கிற நூலில் விளக்கம் சொல்லுகிறார். ஒரு பாம்பு விஷம் உள்ளது என்றால் நல்ல விஷம் என்று சொல்வார். ஒருவருக்கு காய்ச்சல் அடித்தால் நல்ல காய்ச்சல் என்று சொல்லுவோம். அதை போல இந்த பாம்பு நல்ல விஷமுள்ள பாம்பு என்பதற்குத்தான் நல்ல பாம்பு என்று கூறுகிறோம் என்று அதற்கு அவர் விளக்கம் கொடுத்திருப்பார். இன்னொரு கவிதை மிகவும் சிந்திக்க வைத்த கவிதை. தொழு உரம் தயாரித்ததை கழுமரம் ஏற்றுகிறார்கள் தூண்டில்காரர்கள். மண்புழுவை தூண்டிலை பயன்படுத்துகிறார்கள். அந்த மண்புழு உரத்தை உற்பத்தி செய்து கொடுக்கிறது. இருப்பதிலேயே கொடூரமான தண்டனை கழுமரம் தான். ஏனென்றால் கழுமரம் ஏற்றினால் 7 நாட்கள் உயிரோடு குற்றுயிரும் குலையுயிருமாக அவர்கள் இம்சைப்படுவார்கள். எனவே தூண்டில் புழுக்களை வைப்பதை அவர் கழுமரம் ஏற்றுவதற்கு இடையாக சொல்லியிருப்பது அவருடைய அற்புதமான கற்பனை. இன்னொன்று, செருப்பு மாலை அரும்பு மாலை சிரித்த முகம் மாறா சிலை என்று. சிலைகளுக்கு தெரியவா போகிறது? மனிதர்கள் தான் அதற்காக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர் எழுதியிருக்கிறார். எங்கள் ஊரில் நிறைய ஆளுகள் எல்லாவற்றுக்கும் பெண்ணின் பெயர்கள் என்று வருத்தப்படுகிறார். பெண்ணின் பெயர்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளுக்கும் இருக்கிறது. ஒரே ஒரு நதி, அதுதான் பிரம்மபுத்திரா நதி என்பது படைப்பாக்கத்தின் அறிகுறி. அது பாய்கிற இடத்தை எல்லாம் பசுமையாக்குகிறது, உன்னதமாக்குகிறது. வயல்களில் எல்லாம் பச்சை குத்துகிறது. அது நடந்து போகிற இடங்களில் எல்லாம் மக்கள் வளமாக வாழ்கிறார். அது பாய்கிற இடங்களில் எல்லாம் செல்வம் செழித்தோங்குகிறது. மக்கள் பஞ்சமில்லாமல் வாழ்கிறார்கள். ஒரு பெண் ஆக்கத்தை குறிக்கிற காரணத்தால் நதிகளுக்கெல்லாம் பெண் பெயரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்பதை நம்முடைய சக்திமானவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு கவிதை, வாழை இலையை கூட வாழ விடுவதில்லை விருந்தினர் விருந்து என்று எழுதியிருக்கிறார். தமிழர்களை பொறுத்தவரை நம்முடைய மிகப்பெரிய பெருமையே இந்த வாழை இலை தான். ஏனென்றால் பயன்படுத்தி தூக்கி எறிவதை முதலில் கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் தான். அப்படி பயன்படுத்தி தூக்கி எறிகிற வாழை இலையால் ஒருபோதும் இயற்கைக்கு சேதாரம் கிடையாது. நீங்கள் எரிந்த மாத்திரத்தில் அதை ஒரு ஆளும் பசுவோ சாப்பிட்டு விடும். எனவே சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத தூக்கி எறிகிற பொருளை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் பெருமைப்படவும் வேண்டும். இன்னொன்று எழுதியிருக்கிறார், முள் குத்துகிறது ஆனாலும் வலிக்கவில்லை, முள்ளம்பன்றி காதல் என்று எழுதியிருக்கிறார். இது எழுதும் போது அவரே ஒரு முள்ளம்பன்றியாக ஆகியிருந்தால்தான் எழுதியிருக்க முடியும். என்னுடைய நண்பர் ஒருவர் உயிரியல் பேராசிரியராக இருக்கிறார். அவர் விலங்குகளில் எல்லாம் ஆய்வு செய்பவர். அவரிடம் ஒரு நாள் நான் பேசிக் கொண்டிருந்த போது முள்ளெலியை பற்றி தெரிவித்தார். முள்ளெலியின் உடல் முழுவதும் முட்களாக இருக்கும். அப்படி அந்த முள்ளெலியை அதனுடைய தாய் பிரசவித்தால் அப்போது அந்த முள் கொத்தி அந்த தாய் முள்ளெலி இறந்து போய்விடுமே என்று இவர்கள் முள்ளெலி ஒன்றை பிடித்து அது பிரசவிக்கும் போது பார்த்திருக்கிறார். அந்த குட்டி பிறக்கிற போது அதனுடைய முள்ளை பார்த்தால் அது வெல்வெட் போல மிருதுவாக இருக்கிறார். மிருதுவாக இருந்த அந்த முட்கள் தான் நாளடைவில் குத்துகிற முள்களாக மாறி போய்விடுகிறது. நாமும் மிருதுவான முட்களோடு தான் இருக்கிறோம். காலம் அடுத்தவர்களை குத்தி கிழிக்கின்ற முட்களாக அவற்றை மாற்றி விடுகிறது என்று நான் சிந்தித்தேன். முள்ளம்பன்றிகள் கூட அப்படி ஒன்றை ஒன்று நேசிக்கிற போது அந்த முட்கள் வலிக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். பட்ட மரம் இன்னும் உயிர் இருக்கிறது, பொந்தில் குஞ்சு பறவைகள் என்று எழுதியிருக்கிறார். சில பறவைகள் பட்ட மரத்தின் பொந்துகளில் தான் சென்று
தன்னுடைய கூட்டை கட்டும். உதாரணமாக இருவாச்சி என்கிற ஒரு பறவை, அதற்கு மூக்குக்கு மேல் இன்னொரு படிமமும் சேர்ந்து இரு வாய்களை போல் இருப்பதால் இருவாச்சி ஆனது ஹார்ன்பில் என்று குறிப்பிடுவார். அந்த ஹார்ன்பில் என்கிற பறவை பட்ட மரங்களின் பொந்துகளில் சென்றுதான் கூட்டை கட்டும். அங்கே தாய்ப்பறவை உள்ளே இருக்கும் ஒரு சின்ன ஓட்டையை விட்டுவிட்டு அந்த பொந்தை அடைந்துவிடும். அந்த ஓட்டையின் வழியாக ஆண் பறவை சென்று தீனியை கொடுக்கும். அதற்கு பிறகு அந்த தாய்ப்பறவை தன்னுடைய இறகுகளை வைத்து குஞ்சுகளுக்காக ஒரு மெத்தையை அமைத்து பிறகு முட்டைகளை இட்டு அவற்றை குஞ்சுகளாக பொறித்துக் கொண்டு அவையெல்லாம் பெரிதான பிறகு அந்த ஓட்டையை துளைத்துக் கொண்டு வெளியே பறக்கும் என்பதுதான் பறவைகளின் வாழ்வில் இருக்கிற அதிசயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாய்களின் தூக்கமும் போயின, புதிதாக வந்து பெருநாயா என்று ஒரு கவிதை. இந்த கவிதையை படிக்கிற போது கலீல் கிப்ரான் எழுதிய ஒரு உருவக கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் நாய்கள் எல்லாம் சகல நேரமும் குறைத்துக் கொண்டிருந்தன. அப்போது அங்கே ஒரு தத்துவவாதி நாய் வந்தது. அந்த நாய் எல்லா நாய்களிடமும் போய் நாம் குறைக்க கூடாது, குறைப்பதால்தான் மனிதர்கள் நம்மை மட்டமாக நினைக்கிறார்கள், குறைப்பதை நிறுத்துவோம், செயல்களில் இறங்குவோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. இப்படி தெரு தெருவாக சென்று பிரச்சாரம் செய்து ஒரு நாள் எல்லா நாய்களும் முடிவெடுத்த, இன்று நாம் குறைக்காமல் இருப்போம். எல்லா நாய்களும் குறைக்காமல் அமைதியாக இருந்தது. இந்த தத்துவவாதி நாய் யோசித்தது, ஒரு நாயும் குறைக்கவில்லை, நாம் போய் எப்படி குறைக்கக்கூடாது என்று பிரச்சாரம் செய்வது என்று இது குறைத்தது. உடனே எல்லா நாயும் குறைக்க ஆரம்பித்தன என்று கலீல் கிப்ரான் அழகான ஒரு கவிதை எழுதியிருப்பார். இதிலே இன்னொன்று நாணம் குறித்து அது அசோகர் எழுதிய இன்னொரு கவிதை பின்னால் சொல்கிறேன் என்று நான் சொன்னேன். சாம்பல் நிற ஆடை சற்றே விளக்கியது காற்று, முகம் சிவக்கும் நெருப்பு. நெருப்பை மூடியிருக்கிற சாம்பல் சற்று ஊதினால் அதற்குள் கலந்து கொண்டிருக்கிற நெருப்பு தெரியும். பலரும் அப்படி சாம்பல் மூடிய நெருப்பாகத்தான் இருக்கிறார். அவர்களை சற்று கீறினால் அவர்களுடைய உண்மையான சொரூபம் நமக்கு தெரிந்துவிடும். அவர்கள் புன்னகைக்கு பின்னாலும் சிரிப்புக்கு பின்னாலும் கை கொடுக்கல்களுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய கலந்து கொண்டிருக்கிற நெருப்பை நாம் பார்க்க முடியும். மிக அற்புதமான கவிதை இது. 48 அதிகாரத்திற்கான 48 வழிகள் என்கிற நூலை ராபர்ட் கிரீன் எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு சின்ன கதையை குறிப்பிடுவார். ஒரு கோழிக்கு கண்கள் இல்லை. அந்த கோழி குப்பையை கிளறும். உடனே பக்கத்தில் இருக்கிற கோழி அது கிளறியவுடன் அந்த புழுக்களை எடுத்து சாப்பிடும். பாவம், பார்வையில்லாத கோழி உடைக்கிறது, பார்வையுள்ள கோழியோ அதை அபகரித்துக் கொள்கிறது என்று அந்த கதை சொல்வார். வேறு யாரோ உழைப்பை சுரண்டிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிலே அதிகாரத்தை அனுபவியவர்களான வழியாக சொல்லுகிறார் ராபர்ட் கிரீன். இதிலே ஒரு கவிதை, அம்மா கிறுக்குகிறார், எழுத்து கூட்டி படிக்கின்றன கோழி குஞ்சுகள். மிக நேர்த்தியான கவிதை. இனி வருகிற சமுதாயத்திற்கெல்லாம் கோழி கிறுக்கல் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. எல்லாம் கூண்டுக்குள் வளர்க்கப்படுகிற கோழிகளாக இருக்கிறது. இப்படி இந்த கவிதையில், இந்த கவிதை தொகுப்பில் நிறைய கவிதைகள் நேர்த்தியாகவும் அழகாகவும் வசீகரமாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹைக்கூ கவிதை தொகுப்பை ஒரே மூச்சில் படித்து விடக்கூடாது. ஒன்றை படித்துவிட்டு மூடி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், காட்சிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அது வெறும் வரிகளின் தொகுப்பு அல்ல, உணர்ச்சிகளின் தொகுப்பு. அந்த வரி நம்முடைய இதயத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை சலனவட்டங்களாக ஏற்படுத்துகின்றன என்பதுதான் முக்கியம். அப்படி வாசித்தால் இந்த தொகுப்பு மிகுந்த இனிமையாக நமக்கு அனுபவங்களை, சலனங்களை, தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.